ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் இதுவரை பார்த்துருந்தோம் அப்படின்னா ஹீரோவுக்கும் ஜூனுக்கும் லைட்டாக ஆக்சிடென்ட் ஆகியிருந்திருக்கும். ஸோ அந்த அம்மா தூக்கத்தில் பார்த்தீங்கன்னா புலம்பிகிட்டு இருக்கு, ஹீரோக்கு எதுவுமே ஆகக்கூடாது, என்னோட ஹீரோக்கு எதுவுமே ஆகக்கூடாது அப்படின்னு. அவங்களுக்கு ஒன்றும் புரியல, என்ன லூஸ் மாதிரி புலம்பிகிட்டு இருக்காளே அப்படின்னு. ஹீரோட அம்மா பார்த்தீங்கன்னா எழுப்புறாங்க. ஸோ அவங்க கண் முழிச்சோடனே ஃபஸ்ட்டு கேட்குற கேள்வி வந்து, ஹீரோ நல்லா இருக்கானா, அவனுக்கு ஏதாவது அடிபட்டிருக்கா அப்படின்னு. இல்லை நீ ஓகே தானே, உனக்கு நல்லா தானே இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அந்த இடத்துக்கு ஜூனோட ஹஸ்பண்டுமே வந்துடுறாரு. ஐயோ உனக்கு என்ன தான் ஆச்சு, என்ன ஆச்சு அப்படின்னு. இதுக்கப்புறம் ஹீரோட ஃபேமிலி அப்புறம் ஹீரோ எல்லாருமே வீட்டுக்கு வந்துட்டுருக்காங்க. உன் ஃப்ரெண்டு மட்டும் இன்றைக்கி இல்லை, ஹீரோக்கு ரொம்பவே வந்து அடிபட்டிருக்கும் அப்படி இப்படின்னு. இந்த சைடு ஜூனை பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டுருக்காங்க. அந்த கிளவி பயங்கரமாக கத்துது, இன்றைக்கி நீ செத்துருப்ப, உன் ஃப்ரெண்டோட மையனை காப்பாற்றுறதுக்கு நீ ஏண்டி உள்ளே போன அப்படின்னு. அவங்க பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. ஆனால் இந்த பாட்டிமாவுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர டவுட் ஆகிட்டுருக்கு, எதுக்கு இந்த மாதிரி இந்த புள்ள பண்ணுது, எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்கே, ஒருவேளை ஹீரோவோட அம்மா ஜூனாக இருக்குமோ அப்படின்ட்டு இதுக்கு சந்தேகம் வர ஸ்டார்ட் ஆயிடுது. மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா ஜூன் வந்து ஹீரோவை தான் இன்வைட் பண்ணியிருக்காங்க. அவனுமே பார்த்தீங்கன்னா வந்திருக்கான். ஸோ நேற்று நடந்த விஷயங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிகிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே நல்லா சாப்பிட்டுட்டு பயங்கரமாக கேமெல்லாம் விளாண்டு பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ ஜூனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த மாதிரி என் 2 பசங்களை பார்க்கும்போது எனக்கு அம்புட்டு சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரிலாம் ஒரு நாள் வரவே வராதுன்னு நினச்சேன் அப்படி. மறுநாள் காலையில் ஹீரோட அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட்டே ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஹீரோ வந்து காசெல்லாம் கொடுத்துருப்பான் போல், அந்த காசை வச்சு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ எல்லாத்துக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஃபேமிலியாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி விறுவிறுப்பாக எல்லாருமே வந்துட்டு வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. நிறைய கஸ்டமர்ஸுமே வராங்க. அந்த இடத்துக்கு மேரியும் ஜூனும் வந்திருக்காங்க. ஸோ அவங்க 2 பேர்த்துக்கும் ஹீரோ தான் ஃபுட்டெல்லாம் சர்வ் பண்ணிகிட்டு இருக்கானா. அப்போ அவனுக்கு பயங்கரமாக வேர்த்துருக்கு. இந்த அம்மா பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்வத்தில் தொடச்செல்லாம் விட்டுட்டுருக்கு. அவனே ஒரு மாதிரி பார்க்குறான். இந்த காட்சியை பாட்டிமாவும் ஹீரோவோட ஆன்ட்டியும் பார்க்குறாங்க. அவங்களுக்குமே கொஞ்சம் வியர்டாக தான் இருக்குது. என்னடி இவ இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு ஹீரோவோட அம்மாவை கூப்பிட்டு சொல்லிட்டு இருக்கு, இங்கே பாரு, உன் ஃப்ரெண்டு வந்து ஹீரோக்கு வேர்க்குதுன்னு தொடச்செல்லாம் விடுறா, இதெல்லாம் பண்ணணுமா என்ன அப்படின்னு. அட இதில் என்ன இருக்குது, வேர்க்குதுன்னு சொல்லி வேர்வையை தானே தொடச்சி விட்டா, எப்போவுமே அவள் ஹீரோட்ட ரொம்ப நல்ல விதமாக தானே நடந்துப்பா அப்படின்னு இவங்களுக்கு டவுட் வரல. ஆனால் பாட்டிமாவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே டவுட்டாக தான் இருக்குது. இதுக்கப்புறம் அவங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்கல்ல. அப்போது மேரி பார்த்தீங்கன்னா அவளோட ஒரு தோடை மிஸ் பண்ணிட்டு போயிடுறா. சரி இதை போய் நான் கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு பின்னாடியே பார்த்தீங்கன்னா கிளம்பியும் வந்துட்டுருக்கு. அந்த சைடு மேரி அப்புறம் ஜூன் இவங்க 2 பேரும் கார்கிட்ட வந்துட்டாங்க. மேரி வந்து சொல்லிகிட்டு இருக்கா, அம்மா நான் இன்னி கொஞ்சம் நேரம் இங்கே இருந்துட்டு வரவா. இல்லைம்மா இன்றைக்கி தானே கடை ஓப்பன் பண்ணியிருக்காங்க, கஸ்டமர்லாம் வருவாங்க, ரொம்ப வந்துட்டு பிஸியாக இருப்பாங்க. ஸோ இப்போ போயிட்டு நீ பேர்டனாக இருக்கக்கூடாது. என்னம்மா இப்படி சொல்கிறீங்க, அவர் வந்துட்டு என்னோட அண்ணா, உங்களோட பையன், ஆனால் நம்ம எல்லோரும் தனித்தனியாக இருக்கணும், டைம் கூட ஸ்பெண்ட் பண்ண முடியாதா அப்படின்னு. அடி ஏன்ட்டு இப்படி பேசிகிட்டு இருக்க, யாராவது கேட்டு போகிறாங்க, ஃபஸ்ட்டு வா காருக்குள்ளே வா நம்ம போகலாம் அப்படின்ட்டு காரில் உட்கார வச்சு கூட்டிகிட்டு போயிடுது. இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே கிளவி பார்த்தீங்கன்னா ஒட்டு கேட்டுருது. அவ்வளோதான், அது தலையில் இடியே விழுந்த மாதிரி இருக்கு. அப்படியே பித்து பிடிச்ச மாதிரி தான் வீட்டில் உட்காந்துட்டு இருக்கா. அவங்க பொண்ணு கேட்குறா, மா அவனுக்கு என்னாச்சு, ஏன் இப்படி உட்காந்துட்டு இருக்கா, அவனுக்கு உடம்பு கிடம்பு சரியில்லையா. இல்லடி நான் ரொம்ப ஷாக்கில் இருக்கேன் அப்படின்னு. ஏன் என்னாச்சு, அது வந்து ஹீரோவோட அம்மா வேறு யாரும் கிடையாதுடி, அந்த ஜூன் தான். என்ன பைத்தியமா லூஸ் மாதிரி ஏன் பேசிகிட்டு இருக்க, இந்த மாதிரி ரூமர்ஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணால் அவ்வளோதான் உனக்கு மரியாதையே இல்லை அப்படின்னு. இல்லடி நான் ரூமர்ஸ் எல்லாம் சொல்லலடி, உண்மை தாண்டி இது, அது வந்து அவ தாண்டி அவங்க அம்மா அப்படின்ட்டு. இது பார்த்தீங்கன்னா விட்டு அப்படியே ஒரு மாதிரி சொல்லிகிட்டு இருக்கா. இவ வந்து கன்ஃபார்மே பண்ணிடுறா அம்மா பைத்தியம் ஆயிடுச்சு அப்படின்னு. ஸோ இவங்க சொல்கிற விஷயங்கள அவ நம்பலை. இந்த சைடை டூசிக்கா காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா அவங்க கூட ஒர்க் பண்ணுறவங்களோட குடிக்கிறதுக்காக வந்திருக்கான். அங்கே ஒரு போஸ்டர் இருக்குது, ஒரு பொண்ணு தான் ஆக்ட்ரஸ் போல். இவ பார்த்தீங்கன்னா அந்த பியருக்கு மாடலாக இருந்திருப்பா போல். ஸோ அதை பார்த்துட்டு தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க அந்த பொண்ணை பற்றி. ஏன்னா அவள் வந்துட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கெலாம் போனால் அவளோட கெரியரே இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. எனக்கு இவளை பார்க்கும்போது டூராவோட ஞாபகம் தாண்டா வருது. அவளுமே இந்த மாதிரி தானே அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக போய் அப்புறம் ரொம்ப அசிங்கமாகி செத்து போனா. டூசிக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர வெறுப்பாயிட்டுருக்கு. இங்கே பாரு, டூரா அந்த மாதிரி ஆள் கிடையாது, தப்பாக பேசாத. என்ன தப்பாக பேசுனேன், அது உண்மை தானே, எல்லா ஆர்டிக்கலுமே அந்த மாதிரி தானே வந்துச்சு. அவங்க அம்மா கேம்லிங் விளாண்டு எல்லா காசுமே தோற்று போயிட்டாங்க. ஸோ அதை மறைக்கிறதுக்காக இவன் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு போக தானே செஞ்சா அப்படின்னு. அவ்வளோதான், இவன் பொறுமையே இழந்துட்டான், பயங்கரமாக அடிச்சுட்ருக்காண்டே. எதுக்குடா அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க, நீ என்ன அவளோட அண்ணாவா. ஆமண்டா, அவள் என்னோட தங்கச்சி தான். இவன் பார்த்தீங்கன்னா சேரெல்லாம் தூக்கி பயங்கரமாக அடித்து போட்டுறான். இந்த விஷயம் தெரிஞ்சு டூராவும் அவங்க அம்மாவும் பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் தான் வந்திருக்காங்க. டூசிக் பார்த்தீங்கன்னா அங்கே தான் உட்காந்துட்ருக்கான். அந்த போலீஸ் வந்துட்டு சொல்கிறாரு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே.
அந்த அடி வாங்கின பையனை மீட் பண்ணி ஏதாவது பேசலாம்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்திருக்காங்க. ஆனால் அவன் பார்த்தீங்கன்னா எம்பிட்டு தைரியம் இருந்தால் அவன் என்னை அடிச்சிருந்திருப்பான். அதனால் $50,000 கொடுத்தா மட்டும்தான் நான் வந்து கேஸை வாபஸ் வாங்குவேன், இல்லைன்னா நான் வாங்க முடியாது, கோர்ட்டில் போய் பார்த்துக்கங்க அப்படின்னு அவன் திமிரா சொல்கிறான். இவங்க 2 பேத்துக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியல. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் தான் 2 பேரும் வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. டியூசனுக்கு வேணால் கால் பண்ணி காசு கேட்போமா? இல்லை அவனே இப்போ தான் பார்ட் டைம்லாம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான், அவன்கிட்ட கேட்கக்கூடாது அப்படின்ட்டு விட்டுருது. அப்புறம் டூரா கிட்ட கேட்குது, உங்ககிட்ட ஏதாவது காசு இருக்கா, சேர்த்துக்கிட்டு வச்சிருக்கியா அப்படின்னு. என்கிட்ட $5,000 தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறா. அவ்வளோதான் வச்சிருக்கியாக்கும் அப்படின்ட்டு இது ஒரு மாதிரி கேட்குது. சரி, உன்னோட பாட்டி ஏதாவது காசு சேர்த்து வச்சுருக்காங்களா, அந்த காசை வேணால் கொடுவேன் அப்படின்னு. நான் எப்படி அவங்க காசை போய்ட்டு கொடுக்க முடியும், அதெல்லாம் முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லி. சரி அப்போ இப்போ ஒரு ட்ராமாவில் கமிட் ஆகிருக்கே, அதில் ஏதாவது போனஸ் ஈனஸ் கேட்கலாம்ல, கேளு அப்படின்னு. இவளும் பார்த்தீங்கன்னா கால் பண்ணி கேட்குறா. இவளுக்கு கொடுத்த காசு எல்லாத்தையுமே எக்ஸ்பென்ஸுக்காக யூஸ் பண்ணிட்டாங்களாமா. ஸோ அதை கேட்டோன்னா ஐயோ இப்போ என்ன பண்ணுறது அப்படின்ட்டு புலம்புது. அப்போது இதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த நைட் கிளப் தான் ஞாபகம் வருது. ஸோ அதை பற்றி சொல்லிகிட்டு இருக்கு. $30,000 அதில் சேலரி கொடுப்பாங்க, ஜஸ்ட்டு நீ போய் பாடணும் அப்படின்னா அந்த இடத்துக்கு கூப்பிட்டு வருது. இவளும் பார்த்தீங்கன்னா சுற்றி பார்த்துட்ருக்கா. என்னை மன்னிச்சிரு, உன்னை நான் இங்கே கூப்பிட்டு வரணும்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஆனால் என்ன பண்ணுறது, டூசிக்க ஜெயிலில் போட்டுருவாங்கல்ல அப்படின்னு. சரி ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க, நான் பார்த்துக்கிறேன், அண்ணாவை வந்துட்டு நான் ஜெயிலுக்கெலாம் போக விட மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் இது சொல்லிகிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் என்ன, அந்த நைட் கிளப்பில் அவள் வந்துட்டு பயங்கரமாக பாடிட்டுருக்கா. இது ஓரத்தில் நின்று பார்த்துட்ருக்கு. அப்படியே பாண்டிமாவை காட்டுறாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா தூக்கமே வரமாட்டுது அந்த விஷயங்களை கேட்டதுலேருந்து. மறுநாள் காலையில் மேரிக்கு பார்த்தீங்கன்னா கால் பண்ணி வீட்டுக்கு கூப்பிடுது. எங்கள் பாரு, நீ நானும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தானே, ஸோ நம்ம 2 பேத்துக்கு நடுவில் எந்த ஒரு பொய்யுமே இருக்கக்கூடாது, எந்த உண்மையுமே நம்ம மறைக்கக்கூடாது அப்படின்னு. அது சரி, எதுக்கு நீங்கள் இப்போ இந்த விஷயத்த கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறா. அது வந்து அன்னைக்கு கடைலாம் ஓப்பன் பண்ணோம்ல, நீயும் உங்கள் அம்மாவும் கிளம்பி போனீங்களா, உன்னோட தோடை விட்டுட்டு போயிட்டீங்க, அதை கொடுக்கறதுக்காக நான் பின்னாடி வந்தேன்னா நீயும் உங்கள் அம்மாவும் பேசின விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் கேட்டுட்டேன். ஹீரோ வந்து உன்னோட அண்ணா தானா அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா மிரல்றா. ஐயோ அது சீக்ரெட் ஆச்சு, உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு. அப்போ இது உண்மையா அப்படின்ட்டு அது பயங்கர ஷாக் ஆகிட்டுருக்கு. ஆமாம் இது உண்மை தான், நீங்கள் யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க, எங்கள் அப்பாவுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான், எங்கள் அம்மாவை துரத்தி விட்டுருவாங்க. என்னடி சொல்கிற, துரத்தி விட்டுருவாங்களா? அப்போ உங்கள் அப்பாவோட பையன் கிடையாதா? எங்கள் அப்பாவோட பையன் கிடையாது ஹீரோ, என் அம்மாவோட பையன்தான் ஹீரோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. இந்த சைடு டூராவும் அவங்க அம்மாவை பார்த்தீங்கன்னா ஜெயிலுக்கு முன்னாடி போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னாடி தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. டூசிக் பார்த்தீங்கன்னா வெளியே வந்துட்டு இருக்கான். என்னை மன்னிச்சிருங்க, உங்களுக்கு தான் நான் பிரச்சனையை கொடுத்துட்டேன் அப்படி. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்காக தானே நீங்கள் சண்டையை போட்டீங்க. ஆமாம், இந்த காசு எல்லாத்தையுமே எப்படி செட்டில் பண்ணீங்க, வேறு யார்கிட்டையும் கடன் வாங்கினீங்களா அப்படின்னு. ஸோ இது பார்த்தீங்கன்னா அப்படியே ஹீரோனை ஒரு மாதிரி பார்க்குது, எதையுமே சொல்லிடாத அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் ஃபஸ்ட்டு சாப்பிடுங்க அப்படின்ட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா 2ம் சமாளிக்குதுங்க. இந்த சைடு ஜூன் பார்த்தீங்கன்னா உங்களோட ஆஃபீஸில் உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து சொல்லிட்டு இருக்காரு, மேடம் ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னு. என்னடா அப்படின்ற மாதிரி கேட்டால் ஒரு பேம்ப்ளெட்டை கொடுக்குறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் தான் அந்த நைட் கிளப்பில் பாடி இருந்திருப்பாங்கல்ல, அதோட ஒரு போஸ்டர் தான். இதை பார்த்தோன்னா இந்த அம்மா காண்டாகி அதை கொண்டு போய் கேட்டுட்ருக்கு, என்னது இது, எப்படி நீ அந்த நைட் கிளப்பில் போயிட்டு இந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்ட்டு. இவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஸோ அந்த பிஏ பார்த்தீங்கன்னா அந்த பேம்ப்ளெட்டை பார்த்துட்டு சாரின்னு கேட்குறான். ஹீரோக்கெலாம் தூக்கி வாரி போடுது, என்ன திரும்பவும் முதல்ல இருந்தா அப்படின்னு. ரைட்டர் பார்த்தீங்கன்னா செம்மையாக டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்க. நீ என்ன நினச்சிட்டு இருக்க, கான்ட்ராக்டை நீ ஒழுங்காக படிக்கலையா, எங்கள் ட்ராமாவில் ஒர்க் பண்ணும்போது எப்படி நீ இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்குற, ஃபஸ்ட்டு நீ எங்ககிட்ட பெர்மிஷன் கேட்டிருக்கணும்ல அப்படின்ட்டு. இவளுக்கு பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னே புரியல. என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு காசு எமர்ஜென்சியாக தேவைப்பட்டது, அதனால தான் இந்த ஜாப்பை நான் பார்த்துட்டேன், ஸோ என்னை மன்னிச்சிருங்க அப்படி. ஜூன் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காங்க. அந்த பிஏ பார்த்தீங்கன்னா சாரின்னு கேட்குறான். ஸோ இவளும் பார்த்தீங்கன்னா என்னை மன்னிச்சிருங்கன்னு குனிஞ்சு நிமிந்துட்டு இருக்கா. அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. இதுக்கப்புறம் 3 பேர் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஜூன் பார்த்தீங்கன்னா இதாண்டா சமயம் அப்படின்னு, என்னால் இதுக்கு மேலே அவளை இந்த ட்ராமாவில் வச்சுக்க முடியாது, இவன் இந்த மாதிரி நைட் கிளப்லலாம் பாடிட்டு இருக்கா, ஸோ நம்ம ட்ராமாவை எல்லோரும் சீப்பாக நினைப்பாங்க, எனக்கு வேறு வழியே இல்லை அப்படின்ட்டு அந்த அம்மா அங்கேருந்து போயிடுது. ரைட்டருமே சொல்லிட்டு இருக்காங்க, இவள் தொடர்ந்து அந்த நைட் கிளப்பில் ஒர்க் பண்ணா அப்படின்னா அவளை இந்த ட்ராமாலேருந்து தூக்குறத தவிர வேறு வழியே கிடையாது அப்படின்னு. ஹீரோக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. நேராக பார்த்தீங்கன்னா ஹீரோனை தான் மீட் பண்ணி பேசிகிட்டு இருக்கான். என்ன தான் நடந்துச்சு, உண்மையை சொல்ல அப்படின்னு. இவனும் பார்த்தீங்கன்னா நடந்த விஷயங்களை சொல்கிறா. டூசிக்கு வந்துட்டு என்னை தப்பாக பேசினவங்களை போய் அடிச்சு போட்டான், அதனால் அவனை ஜெயிலில் தூக்கி போட்டாங்க. ஸோ $50,000 கொடுத்தா மட்டும்தான் அவனை ரிலீஸ் பண்ணுறதா சொல்லிட்டாங்க.
அதனால தான் நான் அந்த ஜாபுக்கு போனேன் அப்படின்னு. "நீ என்ன பைத்தியமா? எதுக்கு இந்த மாதிரி பண்ற? என்கிட்ட வந்து அந்த காச கேட்டிருக்க வேண்டியது தானே! நான் எப்படி உன்கிட்ட கேட்க முடியும்? இவனுக்கு என்ன பண்றதுன்னே தெர்ல. இந்த ஜாப உனக்கு யார் ஆஃபர் பண்ணது? அந்த பொம்பள தானே! எனக்கு நல்லாவே தெரியும். அந்த பொம்பள திரும்பவும் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிருச்சா?" அப்படி இப்படின்னு கத்திட்டு இருக்கான். "எதுக்கு நீங்க எங்க அம்மாவே ப்ளேம் பண்ணிட்டு இருக்கீங்க? நானா தான் அந்த வேலைக்கு போனேன். ஏன்னா எனக்கு காசு தேவைப்பட்டுச்சு" அப்படின்ட்டு. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே உட்காந்துட்டு இருக்கான். இப்போ என்ன ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்களா? அப்படின்னு ஒரு மாதிரி கேட்குறா. இவன் எதுவுமே சொல்லல. அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுறான். இந்த சைடு பிஏ பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மாவ பிடிச்சு பயங்கரமா திட்டிட்டு இருக்கான். "எவ்வளோ தைரியம் இருந்தா நீங்க இந்த மாதிரி ஒரு வேலைய பண்ணியிருப்பீங்க. நான் தான் இந்த கம்பெனியோட சிஇஓ. என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம எதுக்கு இந்த மாதிரி ஜாபுக்கெல்லாம் கூட்டு போனீங்க?" அப்படின்னு. "எனக்கு வேற வழி இல்ல. என் பையன என்ன நான் ஜெயிலுக்கா விட முடியும்?" அப்படின்ட்டு இவனும் பயங்கர டென்ஷன் ஆகி கத்திட்டு இருக்கான். அதே சமயம் ஹீரோ பார்த்தீங்கன்னா, அந்த கிளப்புக்கு தான் வந்து அந்த ஓனர மீட் பண்ணி பேசிட்டு இருக்கான். அதாவது ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, மொத்தம் 8 ஷோவுக்கு வந்து அக்ரீமெண்ட்ல சைன் பண்ணியிருந்திருப்பா $50,000க்கு. அதனால இவன் பார்த்தீங்கன்னா, அந்த அக்ரீமெண்ட்ட கேன்சல் பண்ணுறதுக்கான ஃபீஸ் எல்லாத்தையுமே பே பண்ணிட்டு, மொத்தமா முடிச்சு விட்டு வந்துட்டுருக்கான். அப்ப இந்த அம்மாட்டருந்து கால் வருது. அதாவது மெசேஜ் வருது, "உன்ன நான் மீட் பண்ணணும்" அப்படின்னு. ஹீரோ பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கட்டுப்பாடா உட்காந்துட்டு இருக்கான். இது பார்த்தீங்கன்னா, தப்பே பண்ணாத மாதிரி பேசிட்டு இருக்கு. "எங்களுக்கு காசு தேவைப்பட்டுச்சு. அதனால தான் அவ அந்த ஜாபுக்கு போயிட்டா. பெருசா யாருக்குமே தெரியாதுன்னு நெனச்சேன்" அப்படி இப்படின்ட்டு. இவன் பார்த்தீங்கன்னா, "அதுக்கு காசுக்காக உன் பொண்ணையே நீ விப்பியா? ஏய் என்ன இந்த மாதிரி பேசிட்டு இருக்க?" "ஆமா, போன டைமும் டூராக்கு நீ இதத்தானே பண்ண. அதனால தானே அவ சூசைட் பண்ணுற அளவுக்கு போனா. திரும்பவும் நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க. நீலாம் உண்மைக்குமே அவளோட அம்மா தானா? இதுக்கப்புறமும் அவளுக்கு நீ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ண, நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். உன்னை என்ன பண்ணுவேனே தெரியாது" அப்படின்னு திட்டி விட்டு போயிட்டு இருக்கான். என்ன அவன் இவ்வளோ திமிரா பேசி விட்டு போயிட்டு இருக்கான். "டூரா என்னோட பொண்ணு. நான் என்ன வேணா அவளுக்கு பண்ணுவேன். இந்த நாய் எதுக்கு என்கிட்ட இப்படி சொல்லிட்டு போகுது" அப்படின்னு கடுப்பாயிட்டு இருக்கு. அதே சமயம் இந்த பாட்டிய காட்டுறாங்க. இது பார்த்தீங்கன்னா, டிஎன்ஏ டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்த்துருக்கும் போல. "இத எங்க வைக்கிறது? இத எங்க வைக்கிறது? மேரிக்கு வேற நான் ப்ராமிஸ் பண்ணியிருக்கேனே" அப்படின்னு புலம்பிட்டு இருக்கு. அப்ப பார்த்தீங்கன்னா, இவங்க பொண்ணு உள்ள வர, "ஆத்தாடி இத எங்கிட்டு மறைச்சு வைக்கிறது?" அப்படின்ட்டு அப்படியே திணறிட்டு இருக்கு. ஸோ இவங்க கண்டுபிடிச்சுறாங்க. "இப்ப நீ எதுக்கு இப்படி மிரள்ற? அது என்ன பேப்பரு குடு" அப்படின்ட்டு அத வாங்கி பார்க்குறாங்க. "இது என்ன ரிப்போர்ட்?" அப்படின்ற மாரி கேட்கும்போது, இந்த அம்மா பார்த்தீங்கன்னா உண்மைய சொல்லிருது. "மேரியோட ஹேரையும், ஹீரோவோட முடியவும் எடுத்து நான் டெஸ்ட் பண்ணேன். 2 பேருமே அண்ணன், தங்கச்சி தான்" அப்படின்னு. அவளுக்கு ஷாக்கிங்கா இருக்கு. "என்னம்மா சொல்ற? அப்போ ஜூன் தான் ஹீரோவோட அம்மாவா?" "அட ஆமாண்டி. அதத்தானே நான் அன்னையிலேருந்து சொல்லிட்டு இருக்கேன்." "சரி சரி இத நீ யார்கிட்டயுமே சொல்லாத" அப்படின்ற மாரி பேசிட்டு இருக்கும்போதே, ஹீரோவோட அப்பா பார்த்தீங்கன்னா ரூம்குள்ள வந்துட்டு இருக்காங்க. ஸோ டக்கு டக்குன்னு அந்த பேப்பர மறைக்கிறாங்களா, இவர் கண்டுபிடிச்சிடுறாரு. "ஆமா, 2 பேரும் ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? அது என்ன பேப்பரு?" அப்படின்னு. இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா உண்மைய சொல்ல வரா. ஆனா இவங்க பார்த்தீங்கன்னா தடுக்குறாங்க. "இல்ல இல்ல சொல்லாத" அப்படின்னு. அது எப்படி சொல்லாம இருக்கிறது? இவர் தான் ஹீரோவோட அப்பா. இவருக்கு சொல்லியே ஆகணும் அப்படின்னு எல்லா விஷயங்களையுமே சொல்லிடுறாங்க. இவருக்கு இடியே விழுந்த மாரி இருக்கு. "என்னத்தான் சொல்றீங்க?" அப்படின்னு. இந்த சைடு ஹீரோவோட அம்மாவ காட்டுறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா, ஜூன் கூட வெளிய வந்திருக்காங்க. பயங்கரமா குடிச்சிட்டு இருக்காங்க. "என்னோட ஹஸ்பண்ட் வந்து அந்த ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணதுக்கு காரணமே நீ தான். நீ வந்து போன ஜென்மத்தில ஏஞ்சலா இருந்திருப்ப" அப்படி இப்படின்னு. "ஏன்பா அப்படி சொல்ற? ஹீரோட காசுல தானே ஸ்டார்ட் பண்ணாங்க." "ஆமா, ஹீரோக்கு வந்துட்டு நீ தானே காசு குடுத்த" அப்படின்ற மாரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. சரி, இதுக்கப்புறம் நம்ம கரோக்கேலாம் போகலாம் அப்படின்னு கரோக்கேலாம் போயிட்டு பயங்கரமா டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருக்காங்க. இந்த சைடு 3 பேரும் பார்த்தீங்கன்னா, தலையில இடி விழுந்த மாரி உட்காந்துட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோவோட அப்பா சொல்லிட்டு இருக்காரு, "இந்த விஷயத்த நீங்க வந்துட்டு அவட்ட சொல்லாதீங்க. அவ வந்துட்டு இவன் என் பையன், என் பையன்னு சொல்லிட்டு இருக்கா. அவ ஃப்ரெண்டு தான் ஹீரோவோட அம்மா அப்படின்ற விஷயங்கள் தெரிஞ்சுச்சுன்னா, அவ சாகக்கூட வாய்ப்பு இருக்கு. தயவு செஞ்சு சொல்லிறாதீங்க" அப்படின்னு. அந்த நேரம் இந்த அம்மாவும் பார்த்தீங்கன்னா, உள்ள வந்துட்டு இருக்கு. "நீ எங்க போன?" அப்படின்ற மாரி கேட்குறாரு. "அதுவா, நான் ஜூன் கூட தான் வெளிய போயிட்டு அப்படியே குடிச்சிட்டு கரோக்கேலாம் போய் பயங்கரமா ஜாலியா என்ஜாய்லாம் பண்ணிட்டு வந்திருக்கேங்க. சரி சரி எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. நான் போறேன்" அப்படின்ட்டு அந்த அம்மா தூங்குறதுக்கு போயிருது. இவங்க 3 பேத்துக்கு பயங்கர டென்ஷன் ஆயிட்டு இருக்கு ஜூனோட பேர கேட்டோன்னே. மறுநாள் காலையில பார்த்தீங்கன்னா, ஹீரோவுக்கு பர்த்டே போல. ஹீரோவோட அம்மா பார்த்தீங்கன்னா, கேக்கெல்லாம் எடுத்துட்டு வந்து கேண்டில்ஸ் எல்லாம் ஊதுடா, ஊதுடான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவனும் பார்த்தீங்கன்னா, "அம்மா நான் என்ன சின்ன பிள்ளையா? ஏம்மா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க?" அப்படின்ட்டு. அப்படியே எல்லாரோட மூஞ்சியும் பார்க்குறான். எல்லாருமே ஒரு மாரி உட்காந்துட்டு இருக்கானுங்க. ஹீரோட அப்பா பார்த்தீங்கன்னா, அழுகவே ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. இந்த அம்மாவுக்கு ஒண்ணும் புரியல. "ஏங்க எதுக்கு அழுகுறீங்க?" அப்படின்ட்டு. ஹீரோ பார்த்தீங்கன்னா, "எனக்கு லேட் ஆயிடுச்சு நான் போறேன்" அப்படின்ட்டு அங்கேருந்து போயிடுறானா. இதுக்கப்புறம் அந்த அம்மா கேட்குது, "எதுக்குங்க நீங்க அழுகுறீங்கன்னு?" அப்ப அந்த கிழவி வந்து சொல்லிட்டு இருக்கு, இப்பதான் அவன் கீழ என்னமோ தவழ்ந்துட்டு இருந்த மாரி இருந்துச்சு. அதுக்குள்ளயும் பெருசா வளர்ந்துட்டான். அப்ப அவனுக்கு அழுக வராதா? எமோஷனலா இருக்காதா?" அப்படின்னு சமாளிக்குது. அந்த நேரம் யாரோ ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா, கூப்பிட்டுட்டு இருக்காங்க. கதவ தட்டுறாங்க. ஸோ என்னன்னு போயிட்டு பார்த்தா, அந்த ஜூன் தான் நெறைய கிஃப்ட்டு, நெறைய காசு, பணம் எல்லாமே அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. ஹீரோவோட அம்மா பார்த்தீங்கன்னா, ஃபோன் பேசிட்டு இருக்காங்க. "எதுக்குடி இதெல்லாம் அனுப்பிச்சு விட்டுட்டு இருக்க?" அப்படின்னு. பக்கத்துல ஹீரோவோட அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா, புகையுது. ஸோ அந்த கிஃப்ட் எல்லாமே எடுத்து குடுக்குறாங்களா, இவர் பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் தூக்கி வீசிட்டு இருக்காரு.
இங்கே பாரு, இதுக்கப்புறம் அந்த பொம்பளைக்கிட்ட இருந்து எந்த ஒரு கிஃப்ட்டுமே வரக்கூடாது. நம்ம என்ன பிச்சையா எடுத்துகிட்டு இருக்கோம்? எப்போ பாரு ஃபுட்டு, காசு, கிஃப்ட்டுன்னு அமுச்சு விட்டுட்டுருக்கு. இதுக்கப்புறம் எதுவுமே வரக்கூடாதுன்னு. இவங்களுக்கு ஒன்றுமே புரியல. அப்போ இந்த பாட்டிமா பார்த்தீங்கன்னா தர தரன்னு இழுத்துட்டு வந்துட்டு இருக்கு. டே நீ தானடா சொன்ன உன் பொண்டாட்டிகிட்ட சொல்லக்கூடாதுன்னு. ஆனால் நீ ஏன்டா இந்த மாதிரி பண்ணுற? அப்போ அவளே கண்டுபிடிச்சிருவாள்ல. ஆமாம்மா, ஆனால் என்னால் முடியலை. அவளே அவள் பிள்ளையை வந்துட்டு தனியாக விட்டுட்டு போவாளாம்மா. அப்புறம் கிஃப்ட்டு அது இதுன்னெலாம் கொடுப்பாளாம். அப்படியே நல்லவ மாதிரி நடிக்கிறாள்ல. என்னால் முடியாது. அவளை போய் மீட் பண்ணி இதுக்கப்புறம் இந்த கிஃப்ட்டு அது இதுன்னெலாம் அமுச்சு வைக்கிற வேலையே இருக்கக்கூடாது. அதையும் மீறி நீ பண்ண அப்படின்னா என் பொண்டாட்டிட்டையும் சொல்லிடுவேன், ஹீரோட்டையும் சொல்லிடுவேன், புருஷன்ட்டையுமே சொல்லிடுவேன், மிரட்டி விட்டு வரப்போகிறேன் அப்படின்னு. அந்த நேரம் ஹீரோட அம்மா பார்த்தீங்கன்னா கதை ஓப்பன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. நீங்கள் நீங்கள் எதை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க? ஹீரோவோட அம்மாவை பற்றி தானே பேசுனீங்க. அந்த பொம்பளை போய் நீங்கள் மீட் பண்ணுறதா சொன்னீங்கல்ல. யார் அந்த பொம்பளை, யார் அந்த பொம்பளைன்னு கேட்குறாங்க. இவருக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. உண்மையை சொல்லிடுறாரு, ஜூன் தான் அப்படின்னு. அதை கேட்டோன்னே அவங்க மயங்கியே விழுந்துடுறாங்க. இந்த அம்மா பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கு. அப்போ பாஸ்டில் நடந்த விஷயங்களை காட்டுறாங்க. ஹீரோட அம்மா பார்த்தீங்கன்னா அந்த பையனை அந்த ட்ராலியில் வச்சு அப்படியே தள்ளிட்டு வந்துட்டு இருக்கு. அந்த நேரம் ஜூன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்கா. ஏய் நீ அடி எப்படி இருக்க, என்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னு. ஸோ இவங்களும் நார்மலாக பேசிகிட்டு இருக்காங்க. அம்மா நீ இங்கே அப்படின்னு. அதுவா, நான் இங்கே ஒருத்தவங்கள பார்க்க வந்தேன்னா வழியில் ஒன்றை பார்த்துட்டேன். சரி இது பையனா பொண்ணா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருப்பாங்க. இவன் என்னோட பையன் தான் அப்படின்னு. இதுக்கப்புறம் அடிக்கடி பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு வந்திருப்பாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கொஞ்சம் இருந்திருப்பாங்க. நிறைய திங்ஸ் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்துருப்பாங்க. ஆனால் அப்போல்லாம் அவங்களுக்கு டவுட்டே வந்திருக்காது. இப்போ தான் எல்லா விஷயமும் புரியுது. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா அப்படியே விறுவிறுன்னு வீட்டிலேருந்து கிளம்புறாங்க. பின்னாடி எல்லாருமே ஓடி வந்துட்டு இருக்காங்க. எங்கடி போகிற அப்படின்னு. ஸோ ஒரு டாக்ஸியை பிடிச்சி நேராக பார்த்தீங்கன்னா வேலை செய்கிற அந்த இடத்துக்கு தான் வந்துட்டுருக்காங்க. ஸோ அவங்களும் கேட்குறாங்க, என்னடி என்னாச்சு, ஏன் இப்படி ஓடி வந்திருக்க அப்படின்னு. இந்த அம்மா பார்த்தீங்கன்னா கன்னத்திலேயே விடுது பாருங்க ஒரு அரை. அவங்களுக்கு ஒன்றுமே புரியலை. ஸோ இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோட் பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.